உக்ரைனோட மிலிட்ரி ரேடியோ டெக்னாலஜி ஸ்பெஷலிஸ்ட். அதாவது இதோட ஒரு கும்பல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி ஸ்வீடனை சேர்ந்த ஒரு டீம் வந்து ரேடியோ இன்ஜினியரிங் டீம் அப்படிங்கிறது போல கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா விழுந்திருந்தது. ஸோ ரஷ்யா ஸ்வைங்னு ஒரு மிசைல் அந்த இடத்துல இறங்கிருந்தாங்க. ஹெவியான ஒரு இழப்புகள் அப்படிங்கிற போல பேசியிருந்தோம். இப்ப அந்த இதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பெஸ்க்ரஷ்னோவ் பேர் கொஞ்சம் கட்டாவில்ல. ஸோ இவர் வந்து ஃபிளாஷ் அப்படிங்கிறது போல அடைமொழி வச்சு கூப்பிடுறது உண்டு. இந்த ராணுவத்தில் இருக்கிறவங்க ஒருத்துக்கு ஒரு பேர் இருக்கும். ஸோ இவர் பேர் வந்து ஃபிளாஷ். அவ்வளோ வேகமா துல்லியமா வந்து ஃபிளாஷ் மாதிரி போய் ரஷ்யா ட்ரோன்கள் இல்ல ஏதாவது மிசைல் வந்துன்னா தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஃபிளாஷ் மேன் அப்படிங்கிறது போல இந்த ஃபிளாஷ் கார்ட்டூன் மெயினான விஷயத்துக்கு வரலாம். அதாவது இவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, உக்ரைனோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இருக்குல்லங்க, சீப்பான ட்ரோன் வேணும். ஸ்ட்ரைக் ட்ரோன்ஸ், அதாவது யூஏவிக்கள், அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கல், 50-100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அளிக்கிறது மாதிரியான ட்ரோன்கள் வேணும். ஹிமார்ஸ் ராக்கெட்டை ரீப்ளேஸ் பண்ற மாதிரியான ஒரு ட்ரோன் வேணும், ரொம்ப மேண்டேட்டரியா வேணும் அப்படிங்கிறது போல தலைவர்கிட்ட ஜெலன்ஸ்கி அவர்கள்கிட்ட ரெக்வஸ்ட் அதிகமா வந்திருக்கு. ஏன் குறிப்பா இது போல தேவைகள் உக்ரைனுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னா, ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எக்ஸ்பேண்ட் அப்படியே வீங்கி பல்ஜ் ஆயிட்டே இருக்காங்க. இந்த ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க நினைச்சது வேற, எல்லாம் இல்ல, ஆயுதம் இல்ல, ஒண்ணும் இல்ல ஓடி போயிருவாங்க அப்படிங்கிறது போல. ஆனா தெரியல, கத்தி கடப்பாறை கம்பு ஈட்டி எடுத்துட்டு ஸ்போர்க்கெல்லாம் எடுத்து வந்து சண்டை பிடிச்ச ஆளுங்க ஹிட்லர் கூட அப்படிங்கிறது போல கொஞ்சம் ஞாபகம் எல்லாம் போயிடுச்சு போல தெரியுது. இவங்களும் அந்த டைம்ல அவங்க கூட தான் இருந்தாங்க. கொஞ்சம் ஞாபகம் மாதிரி வந்துருச்சு போல. சரி பரவாயில்ல. அவங்க என்னன்னா சின்ன சின்ன ட்ரோன்கள், ஸ்மால் ட்ரோன்களோட ரேஞ்சு கூட வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்றாங்க. நம்மளும் அதே போல செய்யணும். நம்ம முதல்ல சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, இப்போ உக்ரைனோட மீடியாக்கள் தரப்பு அது கன்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரஷ்யா அவங்களோட இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோனோட கேபிள் ட்ரோன்களோட ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படிங்கிறது போல. ஸோ அது இங்க கன்ஃபார்ம் ஆயிட்டு வருது. ரெண்டாவது, அந்த ட்ரோன்கள் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த ஃப்ரண்ட் லைன் டார்கெட்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா, அந்த டார்கெட்ஸ் எல்லாம் தொலைதூரம் பின்னாடி கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. ஸோ அப்படி வச்சுக்கிறதுனால நம்மளோட ட்ரோன்கள் அந்த இலக்கை தாக்கி அளிக்க முடியல. அந்த ஒரு காரணத்தினால நம்மளுக்கு இது போல ட்ரோன்கள் தேவை அப்படிங்கிறவள இவர் தரப்பு வருது. ஸோ உடனே இந்த ஹிமார்ஸ்னா என்ன, ஹை மொபைலிட்டி ஆர்ட்லரி ராக்கெட் சிஸ்டம், அதாவது சீக்கிரமா எந்த இடத்துல வேணாலும் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சு ராக்கெட்டை ஏவி விட்டோம்னா தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அடிச்சிடலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன்ல செல்ல பேர் மாதிரி ஆயிடுச்சு. வீட்டில் ஒரு டோருக்கு வைக்கிற பேர் மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப செல்ல பேர் மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஹிமார்ஸ் அப்படிங்கிறது செல்ல பேர் மாதிரி ஆயிடுச்சு. அதாவது அமெரிக்காவோட மல்டிபிள் ராக்கெட் லான்ச்சர், பல ராக்கெட்ஸை அட் அ டைம்ல லான்ச் பண்றது. ரஷ்யாவில் பார்க்குறோம்ல, ஸோ அதே தான் எம்எல்ஆர்எஸ். இது என்னன்னா, இந்த சிஸ்டமோட ஒரு மிக முக்கியமான விஷயம்னா 30 கிலோமீட்டர்ல இருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை துல்லியமா தாக்கி அழிக்கும். ஸோ இது போல ட்ரோன்கள், இந்த ராக்கெட்ஸோட மெயினான விஷயம் என்னன்னா லஜிஸ்டிக் ரூட்ஸ். அதாவது ரஷ்யா வந்து அதிகமான கான்வாய் வண்டியில வராங்க அப்படின்னா, இந்த கர்ஸ்க் பகுதியில் அடிச்சாங்க இல்லையா, ஞாபகம் இருக்குங்களா, கருகி இருந்த இல்லையா, ஸோ அது போல இந்த லஜிஸ்டிக் ஃப்ரண்ட் லைனுக்கு கொண்டு வரக்கூடிய எங்கேயாவது எல்லாம் அசம்பிள் ஆகி இந்த 130 கிலோமீட்டருக்குள்ள, 30-130 கிலோமீட்டருக்குள்ள எங்கேயாவது ஆளுங்களாம் அதிகமா அசம்பிள் ஆகி நிற்கிறாங்களா தெரிஞ்சுக்கிட்டு அது மேல தாக்குதல் பண்றது. அடுத்தது அம்யூனிஷன் டிப்போ, ஆயுத கிடங்கு, கமாண்ட் போஸ்ட். அது ஃப்ரண்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பதுங்கி இந்த அண்டர் கிரவுண்ட்ல பங்கர் மாதிரி ரெடி பண்ணி போஸ்ட் வச்சிருப்பாங்க ரொம்ப சேஃப்டியா. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் கமாண்ட் வரும், எந்தெந்த பகுதிகளில் நம்ம வீரர்கள் இருக்காங்க, எங்க முன்னேறி போகணும்னு சொல்லிட்டு. அது போல போஸ்ட், மிக முக்கியமான நபர்கள், ஆர்டர்ஸ் கொடுக்கக்கூடிய கமாண்டர்ஸ் அந்த பகுதியில் இருப்பாங்க. ஸோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் எக்யூப்மெண்ட்ஸ், இது போல பல விஷயங்களை தாக்கி அளிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஆனா இப்போ அதுக்கும் வீக் பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. ரஷ்யா இப்ப ஹிமார்ஸ் ராக்கெட்லாம் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வச்சு ஜாம் பண்ணிடுறாங்க சிஸ்டம் யூஸ் பண்ணி. அதனால அதெல்லாம் யூஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கெமோஃபிளைஸ் பண்ணிடுறாங்க. அதாவது அந்த இடம் இருக்கிற மாதிரியே தெரியாத மாதிரிலாம் பண்ணிடுறதுனால ரொம்ப சிக்கலா இருக்கு, தாக்குதல் பண்றதுக்கே முடியல. அது இப்பெல்லாம் ரேஞ்ச் 130 கிலோமீட்டருக்கு பின்னோக்கி போயிடுறாங்க. ஏன்னா அதிகமா எக்ஸ்பேண்ட் ஆகுறாங்களா ரஷ்யா, அதனால பின்னோக்கி போயிடுறாங்க. அதனால நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த அது மட்டும் இல்லாம அமெரிக்கா வந்து இது போல ஹிமார்ஸ் ராக்கெட் வேணும்னு கேட்டா ரொம்ப கம்மியா தாங்க இருக்கு, எங்க கிட்டயே இல்லைங்க. அதுவும் இப்போ ரொம்ப நாளா காணாம இருந்தார் ரூபியோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, கவர்மெண்ட் ஷடவுனா இருக்கனால
ஆயுதம்லாம் தயாரிக்க முடியல. அதனால யூரோப்பியன் யூனியனுக்கே எங்களால ஆயுதம் கொடுக்க முடியல. 5 பில்லியன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் ஸ்தம்பிச்சு போயிருக்கு. கவர்மெண்ட் ஏதாவது ரன் ஆனதான் உண்டு, இல்லைன்னா சப்ளை பண்ண முடியாது ஆயுதம் எங்களால அப்படிங்கிறது போல இப்ப அமெரிக்க தரப்பு இருந்து ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ இது போல அதிகப்படியான ஆயுதங்கள் வந்து பாத்தீங்கன்னா போக மாட்டேங்குது இல்லையா? வேணும்னா செஞ்சு செஞ்சு கொடுத்துக்கணும்ல. ஸோ அதுவும் கிடைக்க மாட்டேது. ஸோ இது போல அமெரிக்கா கிட்ட இருந்து வராதனால நம்ம மிட் ரேஞ்ச் ட்ரோனை நோக்கி போயிடலாம். அவர் ஷார்ட் ரேஞ்சு கேட்கிறாரு, இவர் மிட் ரேஞ்சு கேட்கிறாரு. ஷார்ட் ரேஞ்சா டிஸ்டன்ஸ் கேட்கிறாரு, இவர் மிட் ரேஞ்ச் ட்ரோன்ஸா மாத்தணும் அப்படிங்கிற கேட்கிறாரு, அதிகமா வேணும். ஸோ டென்ஸ் ஈவன் ஹண்ட்ரட்ஸ் கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கிற மாதிரி பல்வேறு வெடிகுண்டுகள், அந்த கிளஸ்டர் குண்டுகள், இந்த ஃபேப் குண்டுகள் மாதிரி இருக்கிற நார்மல் கன்வென்ஷனல் குண்டுகள், ஸோ இது போல பல்வேறு வார்ஹெட் இருக்கக்கூடிய குண்டுகளை வந்து பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் 100 கிலோ வெடிமருந்து இருக்கிற மாதிரியான குண்டுகள் வந்து எடுத்துட்டு போற மாதிரி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற கேட்கிறாங்க. இமார்ஸ் ராக்கெட்டே இப்ப வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு பாருங்க. ஸோ இது போல விஷயங்கள்லாம் வேணும்னா என்ன தேவை? உக்ரைனுக்கு ஃபண்டிங் வேணும். பார்ட்னர்ஸ் ஓடோடி வந்து உதவுங்கள் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. அங்க எப்படி போடலாம், எந்த அக்கௌண்ட்டுக்கு போடலாம், அப்படி வந்துருச்சுன்னா கேட்கறதுக்கு சில ரெக்வஸ்ட் வைக்கிறதுக்கு சில நபர்கள், ஃபண்டிங் கேட்கறதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள், ஃபண்டிங் உக்ரைனுக்கு வந்துருச்சுன்னா அதை எப்படி பண்ணலாம், எந்த நாட்டுக்கு போக இருக்கலாம், எந்த மாதிரி அக்கௌண்ட், அதுக்கு ஒரு குரூப். மிச்ச மீதி எதாவது இருந்ததுன்னா அப்படியே ஃப்ரண்ட் லைனுக்கு போகும்போது ஒரு குண்டு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு கிரினேடு மட்டும் போற மாதிரியான விஷயங்கள் தான் இப்ப இருக்கு. ஆனா இப்போ உக்ரைனோட ஒலெனா ஸ்டெஃபன்ஷியா அவர்கள் டாமஹாக் மிசைல் உக்ரைனோட அம்பாசிடர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூஎஸ்க்குன்னு அலோகேட் பண்ணிக்கிறாங்களே. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க பாசிட்டிவான டாக்ஸ் இருக்கு, அமெரிக்காவோட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம், டாமஹாக் மிசைல் லாங் ரேஞ்ச் மிசைலுக்காக பேசியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல வச்சு தெரிஞ்சுக்கலாம், மிசைல் தரல உன் ஆயுதம்ல வேஸ்ட்னு சொல்லிடுவோம் பாத்துக்குங்க அப்படிங்கிறது போல மிரட்டுறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் உக்ரைன் என்னதான் டாமஹாக் மிசைல் வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாலும் ரஷ்யாவோட இந்த டேகர் மிசைல் ஒரு டைமும் பறக்கும் போது அதை பார்க்கறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி ஒரு இதுதான். அது எந்த மாதிரி வேலை செய்யுது பரவாயில்ல, ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல், யாருக்கிட்டையுமே இல்லாத ஒரு மிசைல் ரஷ்யா எடுத்து ஜொயின் உக்ரைனுக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்காங்களே. ஆனா அதையும் வந்து பாத்தீங்கன்னா தடுக்கிறேன் அப்படிங்கிற சொல்றாருன்னு பல இடங்கள்ல விபத்துகள் ஏற்பட்டுறது அப்படிங்கிறது கூட நம்மளால பார்க்க முடியுது. மிக் 31 எப்பெல்லாம் இந்த விமானம் பறக்குதோ அப்பெல்லாம் உக்ரைன் முழுவதும் அலர்ட் கொடுக்கறது உண்டு. உக்ரைன் முழுவதும் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த மிசைலையும் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிக்கிறாங்க. இதனால இழப்புகள் என்ன அப்படின்னு சொல்லல. ஆனா ரஷ்ய தரப்புல இருந்து இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் காட்சிகள், முழு காட்சிகள் பார்த்து ரசிங்க அப்படிங்கிறது போல இந்த டேகரை கொண்டு வந்து லான்ச் பண்ணி விட்டுருந்துக்கிறாங்க. அதாவது ஹைப்பர்சோனிக் மிசைல் ஹேட் டு கிரவுண்ட் ரஷ்யா தரப்பு வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது போல விஷயங்கள் ரஷ்யா அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்காங்க. டெஸ்ட் பண்ணிட்டு அப்கிரேட் பண்றதுக்கான வேலைகள் கூட நடக்கும். அது மட்டும் இல்லாம ரஷ்யா மேல சாங்ஷன்ங்கிறாங்க. ஆனா ரஷ்யா இப்போ Su-57 ரக விமானம் துபாய் ஏர் ஷோ தூக்கிட்டு போயிட்டாங்க. அதாவது துபாய் ஏர் ஷோ நவம்பர் 17 இருந்து 21 வரைக்கும் நடக்க இருக்கு, 2025 ஏர் ஷோ. ஸோ இந்த ஏர் ஷோக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ட்ரைனிங் ஃபுட்டேஜ் விட்டுருந்தாங்க, எப்படி இந்த விமானம் டேக் ஆஃப் ஆகுது, எந்த மாதிரி ரெடி ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த ஏர்கிராஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் RVVMD அப்படிங்கிற மிசைல் பொருத்தி இருந்தாங்க. ரெண்டாவது அடுத்தது KH-58 அப்படிங்கிற ஆன்டி ரேடார் மிசைல். அதாவது ரேடார்னால இந்த மிசைல் வந்து இது பண்ண முடியாது. ஸோ இது வந்து பண்ண இன்டர்னல் பேல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சோதனை பண்ணி பார்த்திருந்தாங்க. இதுல HUDம்பாங்க இந்த டிஸ்பிளே. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க, புதுவிதமான HUD வச்சிருக்காங்க அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் ஆன்லைன் சார் வந்து கருத்துக்கள் இருந்தது. அது மட்டும் இல்லாம வழக்கம் போல ரஷ்யாவோட இந்த அக்ரபேட்ஸ், இந்த ஏரோ டைனமிக்ஸ் வந்து அதுக்கு ஒத்துழைக்கிறதுனால சீரி பாயிற மாதிரி பாம்பு மாதிரி படம் எடுக்கிற மாதிரி பல்வேறு வேலைகள் செய்வாங்க ரஷ்யால அவங்களோட விமானத்தை வச்சு. அப்படியே இதே இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அக்ரபேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சீன் காமிச்சிக்கிறாங்க ரஷ்யா. இப்ப எல்லாம் காமிச்சு எல்லாம் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சா, நேரா தூக்கிட்டு போயிட்டாங்க, சவுதிக்கே தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்க அரைவ் ஆயிடுச்சு. Su-57 துபாயில அரைவ்டு. இதுல வந்து லார்ஜஸ்ட் ஏர் ஷோ அப்படிங்கறது போல சொல்றாங்க. அதுல Su-57 ரஷ்யாவோட 5ஆம் தலைமுறை போர் விமானம் திரும்பவும் சீறி பாஞ்சு எல்லாத்தோட அட்டென்ஷனையும் இழுக்குமா, என்ன நடக்கும்ன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரஷ்யா ஒரு சைடு அப்கிரேட் ஆகிட்டே இருக்கிறாங்க, உக்ரைன் இன்னொரு சைடு கொடுங்கன்னு வம்படியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா எல்லாத்தையும் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது, இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகுமா இல்ல முடிஞ்சிருமா, ஒரு வழியா முடிவுக்கு வந்துருமா, என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சு நான் லைக் பண்ணிட்டு
உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த போய் உங்க சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.